வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்னியில் வந்து இங்கே விவிட் சிட்னி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வின்டர் டைமில் நடக்கும். ஸோ அது வந்து இந்த வருஷம் நம்ம போய் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா மெயினாக அங்கே வந்து ட்ரோன் ஷோ இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை வச்சு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் போகிறோம். அதான் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும். அதுதான் ஈஸி. ஏன்னா இது வந்து சிட்டியில் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ட்ரெயின் ஏறி இருக்கோம். நம்ம வந்து இங்கேருந்து போகிறதுக்கு நியர்லி 1.5 hours ஆகும் சிட்டிக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் சிட்டிக்கு வந்தாச்சு. நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த ஒப்பேரா ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புலே இந்த பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. சிட்டி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக அப்படியே கலர் கலர் லைட்டாக அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ அப்படின்னா May 25th to June 17th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ட்ரோன் ஷோ வந்து வீக் டேஸில் அப்படி தான் இருந்துச்சு. அது நேற்று நைட்டு வந்து ஒரு ஷோ, அதுக்கப்புறம் கம்மிங் வெனஸ்டே ஒரு ஷோ, அவ்வளோதான், அதோட முடியுது. அதனால் நம்ம நேற்று நைட்டு நம்ம போயிட்டு இருந்தது தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க லைட்ஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா 2009 தான் அந்த விவிட் சிட்னி அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒப்பேரா ஹவுஸில் தான் அந்த மாதிரி லைட்ஸ்லாம் செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பில்டிங்ஸில் சிட்டியில் வந்து இந்த டைமில் வந்து மெயினான அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அங்கே எங்கேயும் கார்லாம் போக முடியாது, நடந்து தான் போகணும். ஏன்னா பயங்கர கூட்டமாக வேறு இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த சிட்டி ஃபுல்லாகவே நல்ல அந்த மாதிரி லைட்ஸ், சில அந்த விவிட் பாத், அந்த வாக் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2019 வந்து மோர் தென் 2 million பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மோஸ்ட் இது பாப்புலர் லைட் ஷோ இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போனீங்கன்னா நம்ம இப்படியே நடந்து போயிட்டு அப்படியே நம்ம ரைட்டில் அந்த சைட் டேர்ன் பண்ணோன்னா நம்ம அங்கேருந்து இந்த ஒப்பேரா ஹவுஸ் வாட்டர் வழியாக பார்க்குற இடம் வந்துடும். இந்த இதுதான். ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கே இந்த ஃபுல்லாக நிறைய செட்டப் இருக்குது. இந்த சைடும் நிறைய செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒப்பேரா ஹவுஸ் பக்கத்தில் கார்டன்ஸ் இருக்கும், அங்கேயும் நிறைய இருக்குது. நாங்கள் அங்கே போகலை. மெயினாக நம்ம வந்ததே ட்ரோன் ஷோக்காக தான். நம்ம முன்னாடி உள்ள வருஷத்துலலாம் அந்த ஒப்பேரா ஹவுஸ் பக்கத்தில் இருக்க கார்டன் செட்டப்லாம் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் நமக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக, அதனால் சரி வெறும் இல்லை இந்த ட்ரோன் ஷோ மட்டும் பார்த்துலாம். ஏன்னா நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த வருஷம் 1000 ஆஃப் ட்ரோன்ஸை வச்சு ஷோ பண்ணியிருக்காங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றக்காக தான் வந்திருக்கோம். ட்ரோன் ஷோ வந்து நைட்டு வந்து 9:10 to 9:20 அந்த 10 minutes தான். ஆனால் அதுக்கு நீங்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதுக்காக வெயிட் பண்ண ப்ராப்பரான ஸ்பாட் பார்த்து நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரே இடத்துல ஒரு 1/2 hour வரைக்கும் நிற்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. அது ஒன்று தான் இல்லை சேலஞ்ச், மற்றபடி ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள் லைட்ஸ்லாம் அந்த அங்கே தெரியுதுல ஒப்பேரா ஹவுஸ், அது மேலேயும் நிறைய லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கலர் கலராக வேறு ஏதாவது ஒரு இது வச்சு தீம் வச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி க்ரூஸ் போட்டில் க்ரூஸ் போயும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம அந்த க்ரூஸ் வழியாகவும் அப்படியே போயிட்டு சிட்டியையும் பார்க்கலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அந்த வெளியிலேருந்து தான் பார்க்க போகிறோம், க்ரூஸ்லாம் பார்க்கல. ஸோ இது வந்து அடுத்த பில்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி லைட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கால நேட்டிவ் பீப்புள் அவங்க ரிலேட்டடாக உள்ள எல்லா அந்த தீமாக இருந்தது. இது பக்கத்தில் வந்து நல்லா உட்கார்றதுக்கு புல் மாதிரி இருந்தது. நாங்கள் உட்காந்து அங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்டு முடித்தோம். அப்படியே பார்த்துட்டே நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் ஆக்சுவலாக, கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு.
ஸோ இது வந்து எவ்ரி இயர் இந்த டைமில் நடக்கும். எப்போவுமே நான் வந்து க்ரௌடடாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. வீக் டேனா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ ட்ரோன் ஷோனால எல்லோரும் பயங்கரமாக க்ரௌட் ஆகிடுச்சு. இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரோன் ஷோ. வெயிட் பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் அந்த ட்ரோன் ஷோ ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்காக. அதனால் இந்த வாக் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல அந்த வாட்டர் பக்கத்தில் போய் வெயிட் பண்ணும் போது அந்த ட்ரோன் ஷோவோட வீடியோ வரும் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கியா கார் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க மெயினாக. அவங்களும் ஸ்பான்சர்ஸ் போல் மெயின் ஸ்பான்சர்ஸ். ஏன்னா ட்ரோன் ஷோன்லேயே அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டோம் அந்த தண்ணி பக்கத்தில். வந்துட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பட் நமக்கு கிடைச்ச ஸ்பாட் இது தான். ஸோ இங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சமாக ட்ரிசில் வேறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு மழை. ஆனால் ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்திருக்கும், அப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படியே நின்றுட்டு இந்த போட்டை பார்த்துட்டு இந்த லைட்ஸை பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 9-10 எப்போ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த வெயிட் வந்து ரொம்ப ஒர்த் த வெயிட். அந்த ட்ரோன் ஷோ வந்து உண்மையாகவே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுவும் நம்ம வந்து டேரெக்டாக வீடியோவில் பார்க்குறது வந்து ஓகேவாக இருக்குது. ஆனால் டேரெக்டாக பார்த்தா இதோட ரொம்ப நான் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் ஷோ பார்க்குறேன். இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குமா ட்ரோன் ஷோ செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது. எப்படின்னா நார்மல் ட்ரோன் கிடையாது, இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் ட்ரோன் வச்சுருப்பாங்களாம். அது மாதிரி ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நமக்கு அந்த ஒரு ட்ரோனும் எந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற பாத் செட் பண்ணிட்டு தான் அந்த ட்ரோன் ஷோவை வந்து பிளான் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து ரியலி ஒர்த் இட் ஆக்சுவலாக. நாங்கள் வெயிட் பண்ண ஒரு 1/2 hour இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் 1/2 hourக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒர்த்து தான் அவ்வளோ நேரம் நின்னதுக்கு. ஸோ இப்போ ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த லெஃப்ட்லேருந்து வர்றது தான் அந்த ட்ரோன்ஸ். நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த ட்ரோன் ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.